ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் ஓட்டர் ஐடி சர்ச் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடின்ட்டு ஓட்டர் ஐடி என்ட்ரு அடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதே கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போடுறேன். கேப்சா என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் போட்டு கேப்சா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. வெரிஃபைங் கொடுத்துட்டு அவ்வளோ அக்கௌண்ட் லாகிங் ஆகிடுச்சு. கீழே ஃபார்ம் 6ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் இருக்கும் பாருங்கள். ஸ்டேட் தமிழ்நாடு. உங்கள் என்ன ஸ்டேட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். என் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன கொடுங்க. நாங்கள் திருப்பத்தூர் கொடுத்துட்டு கரன்சி அக்கௌண்ட் நம்பர் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் நேம் என்டர் பண்ணணும். அதோட தமிழில் கீழே ட்ரான்சாக்ஷன் ஆகும். உங்கள் இனிஷியல் அது தமிழில் ட்ரான்சாக்ஷன் ஆகும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணி போடணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணிடுங்க. இது ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கேட்கும். மதர் நேம் ஃபாதர் நேம். நான் ஃபாதர் மதம் கொடுத்துட்றேன். நேம் என்டர் பண்ணிவிடுங்க. கீழே அப்படியே ட்ரான்சாக்ஷன் தமிழில் வரும். கீழே இனிஷியல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் செல்ஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. நான் கொடுக்கல. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. மெயில் கொடுத்துருங்க. ஃபீமேல் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் பிறந்த தேதி என்டர் பண்ணணும். அப்புறம் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் இதில் எதனா கொடுத்துருங்க. நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். அது ஃபைலில் போய் கேலரியில் போய்ட்டு அது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் டோர் நம்பர் போட்டுருக்குங்க. அப்புறம் இன்ன ஸ்ட்ரீட்டுன்றதை கொடுத்துருங்க. கீழே ஏரியா, ஸ்ட்ரீட்டு அது மாதிரி எதாவது கொடுத்துருங்க. உங்கள் ஏரியா அது. அது அப்படியே கீழே ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். அப்புறம் உங்களோட வில்லேஜ் இல்லை டவுன் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் அது தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கொடுத்துருங்க. அது என்ன ஊர் அதை கொடுத்துருங்க. அப்புறம் பின்கோடு கொடுத்துருங்க. என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன தொகுதி, அதாவது டிஸ்ட்ரிக் சொல்லுவாங்களே, நீங்கள் வச்சுட்டு கிழக்கு தொகுதியா மேற்கு தொகுதியாக அது போடணும். நான் மேற்கு தொகுதி அதோட போடுறேன். இது டாக்குமெண்ட் ப்ரூஃப் கேட்பாங்க. இதில் ஆதார் கார்டு தான் நானும் கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி கேலரி போய்ட்டு ஆதார் கார்டை எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர் கேட்டிருக்காங்க, நேம் கொடுத்துருங்க. ஃபேமிலி மெம்பர் நேமு அவங்க வந்து ஃபாதராக மதராக கொடுத்துருங்க. நான் மதர் கொடுத்துருக்கேன். மதர்லேயே நான் ஓட்டர் ஐடி நம்பர் போடுறேன். மதர்ஸை போட்டிருங்க. போட்டிங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வில்லேஜ் அதான் டவுன் சொன்னால உங்களுக்கு வில்லேஜ் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. சரி, இது ஸ்டேட்டு. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டேட் வந்துடும், இயர் மந்த்தும். நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கேப்சா என்டர் பண்ணிவிடுங்க. சென்டு ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். அகைன் கேப்சா கொடுங்க. சென்டு த ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. ப்ரிவ்யூ ஆர் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ண டீட்டெயில்ஸ் மொத்தம் இங்கே தான் இருக்கும். ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் ஆகிருக்கும். செகண்டிங் இன் சப்மிட் கொடுத்துருங்க. எஸ் கொடுங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், வரும். இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. டிக் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அலோகேஷன் நம்பர் ஒன்று நோட்டிஃபிகேஷன், ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும். அந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இது போல் வீடியோ நான் போடுறேன். சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.